ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சு ஸ்டார்ட் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாடு சிக்கன் குழம்பு. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செட்டிநாடு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க, ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, 2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வறுத்தரலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாவே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அஞ்சு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 கப்பு துருகின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் வறுத்து எடுத்துக்கோலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடலாம். பாருங்கள், இதுதான் செட்டிநாடு மசாலா. இதை நீங்கள் மட்டன் குழம்புக்கோ பிரான் குழம்புக்கோ வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை 1 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற செட்டிநாடு மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாட்ட குழம்பு வேணும் அப்படின்னா நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணி விட்டுறலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வேகட்டும். நம்ம இன்றைக்கி எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி எடுத்துக்கிறனால என்னென்ன யூசஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு பெஸ்ட்டு வழி எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி எடுத்துக்கிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா 60-70% வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனோட பாடி வந்து வாட்டரால் ஆனது. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி தண்ணி எடுத்துக்கணும், எப்போல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மார்னிங் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபேஸில் இருக்க ஃப்ளோரைடு வயிற்றுக்கு போகாமல் பார்த்து.
அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அது நம்மளுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் அப்புறம் ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸு வராமல் அவாய்ட் பண்ணும். மார்னிங்கும் ஈவினிங்கும் சாப்பிட்றதுக்கு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அது டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்ற இன்பிட்வீன் டைமில் தண்ணி எடுத்துக்காதீங்க, அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அது நமக்கு ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் வராமல் அவாய்ட் பண்ணும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வேகட்டும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பா வேணும் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இனியும் திக்காகணும் அப்படின்னா இனி கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. நம்மளோட சுவையான சிக்கன் செட்டிநாடு குழம்பு ரெடி. மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மஞ்சு ஸ்டார்ட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பிக்சர்ஸை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.